அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை விதிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வர்மக்கலை ஆசான் மதுரை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி வணக்கம். இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள். இந்தியன் 2ஆம் பாகம் இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை ஏதும் இல்லை என மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது வர்மக்கலையின் தலைமை ஆசான் மதுரையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இன்று காலை இந்த வழக்கு விசாரணை தொடங்கியது. வழக்கு விசாரணை தொடங்கியவுடன் இயக்குனர் சங்கர் தரப்பு வழக்கறிஞர், நடிகர் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர், தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தரப்பு வழக்கறிஞர் ஆகியோர் ஆஜராகினார்கள். அதே போல வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன் தரப்பு வழக்கறிஞரும் ஆஜரானார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று மதியம் வரை விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டது. அதில் வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன் தரப்பு வழக்கறிஞர், அதாவது அவர் தரப்பில் வாதம் செய்யும் பொழுது, இந்தியன் 1ஆம் பாகம் படம் எடுக்கும் பொழுது அந்த வர்மக்கலையை பற்றியும் வர்மக்கலையில் பயன்படுத்தப்படும் முத்திரைகள், வர்மக்கலையில் எப்படி அந்த முத்திரைகளை பயன்படுத்துகிறோம், வர்மக்கலை சார்பாக வர்மக்கலையை வைத்து எப்படி ஒரு 70 வயது முதியவர் எப்படி அதிகாரிகளை தாக்குகிறார், அதாவது லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை தாக்குகிறார் என்பதற்கு வர்மக்கலை முத்திரைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த முத்திரைகளை நாங்கள் தான் அதாவது வெளிக்கொண்டு வந்து அதை எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்றுவித்து அதை அந்த சினிமாவில் அந்த இந்தியன் படத்தில் நாங்கள் தான் அதை அவர்களுக்கு பயிற்றுவித்தோம் என கூறினார். அதனால் அந்த இந்தியன் படத்தில் அவரது பெயர் இடம்பெற்றது என்று கூறினார். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தில் அதை பற்றிய எந்த தகவலுமே இல்லை. அதாவது என்னிடம் ராஜேந்திரன் தரப்பில் எந்தவித டிஸ்கஷன் எதுவும் செய்யவில்லை. ஆகவே இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என அவர் கேட்டிருந்தார். அதே வாதத்தை அவரும் வைத்தார். ஆனால் இயக்குனர் சங்கர் தரப்பினரும், நடிகர் கமலஹாசன் தரப்பினரும், அதுபோக தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தரப்பினரும் அதை எதிர்த்து வாதிட்டார்கள். கடைசியில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த இந்தியன் படத்தை வெளியிடுவதற்கு தடை ஏதும் இல்லை என காரசாரமான விவாதத்திற்கு பின்னர் இந்த உத்தரவை வழங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.